visittemples.com அப்படிங்கிற வலைதளம் கோவில்களை பற்றிய அனைத்து விவரங்களையும் சொல்லும். இதில் கொடுத்திருக்கிற அந்த கூகுள் வரைபடம் வந்து இந்த கோவிலுக்கு சென்றடைய உதவிகரமாக இருக்கும். இதில் உள்ள வானிலை அறிக்கை கோவிலுக்கு செல்ல ஏற்ற நாளையும் தருணத்தையும் காட்டும். அதே மாதிரி இதில் இருக்கிற யூடியூப் லிங்கை பார்த்தா கோவிலை நேரடியாக பார்த்த திருப்தியும் இருக்கும், நிறைய விவரங்களையும் தெரிஞ்சுக்கலாம். இன்னைக்கு visittemples.com மூலியமா சென்னை கொரட்டூர்ல சாவடி தெருவில் உள்ள ஸ்ரீ கங்கை அம்மன் கோயிலை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம். பக்தர்கள் இந்த கோயிலை கண்டுபிடிச்சுன்னு போகிறது மிக சுலபம். ஏன்னா இது கொரட்டூரில் உள்ள ஸ்ரீ ஜம்புகேஸ்வரர் கோயில் பக்கத்திலேயே இருக்குது. இது வந்து புதிய கோவில், கிழக்கு நோக்கிய கோயில். கோயிலுக்கு வெளியிலேயே ஒரு பெயர் பலகையும் வச்சிருக்கு. இந்த கோவிலுக்கு ராஜகோபுரமும் துவஜஸ்தம்பமும் கிடையாது. பக்தர்கள் 6-7 படி மேலே ஏறி தான் போனோம். கோயிலுக்குள்ள நுழைஞ்சா முதல்ல வந்து ஒரு கல்லாலான ஒரு பெரிய திரிசூலம் இருக்கு. அந்த திரிசூலத்தோட கீழ்ப்பகுதியில மேலும் 2 திரிசூலங்கள், ஒரு நாகர் மற்றும் ஒரு சிம்ம வாகனம் மூலஸ்தானத்தை பார்த்த மாதிரி இருக்கு. இந்த பெரிய கல்லாலான திரிசூலத்தை அடுத்து ஒரு நைவேத்திய பீடம் இருக்கு. மற்றும் ஒரு சிம்ம வாகனம் மேற்கு நோக்கி மூலஸ்தானத்தை பார்த்த மாதிரி இருக்கு. மூலஸ்தானத்தோட 2 பக்கத்திலையும் ரோஜா பூ வர்ணத்திலையும் பச்சை வர்ணத்திலையும் 2 பெரும் துவாரபாலிகள் விக்கிரகம் இருக்கு. துவாரபாலிகள் கையில கதையோட காணப்படுறா. இந்த மகா மண்டபத்துல மேலும் 5-6 படி இருக்கு. 5-6 படி மேலே ஏறி போனா கிழக்கு நோக்கி ஸ்ரீ கங்கை அம்மன் மூலஸ்தானத்துல காணப்படுற. இந்த கங்கை அம்மன் கோயிலோட நுழைவாயில் பகுதியிலேயே இடது பக்கத்துல நின்ற கோலத்துல விநாயகர் விக்கிரகமும், வலது பக்கத்துல மகாவிஷ்ணு நின்ற கோலத்துல அவரோட விக்கிரகமும் வச்சிருக்கா. மூலஸ்தானத்தோட செவத்திலேயே பதிச்ச மாதிரி ஒரு ஸ்ரீ கங்கை அம்மனோட விக்கிரகம் இருக்கு, வர்ண விக்கிரகம். இதை வந்து சுதை சிற்பம் அப்படின்னு சொல்றா. இந்த சுதை சிற்பத்துக்கு கீழே ஒரு பீடம் அமைச்சிருக்கா. பீடத்தோட மேல ஸ்ரீ கங்கை அம்மன், இவர் தான் மூலவர். மூலவர் விக்கிரகம் சுமார் 500 வருஷம் பழமையானது அப்படின்னு சொல்றா. இந்த மூலவர் விக்கிரகம் கருப்பு வர்ணத்துல இருக்கு. அமர்ந்த கோலத்துல கிழக்கு நோக்கி காணப்படுறா இந்த மூலவரான ஸ்ரீ கங்கை அம்மன். இந்த ஸ்ரீ கங்கை அம்மன் கோயிலோட மூலஸ்தானத்துக்குள்ளேயே உற்சவ மூர்த்தி விக்கிரகமாகவும் வச்சிருக்கா. உற்சவ மூர்த்தி விக்கிரகத்தை ஊஞ்சல் சேவையின் போதும் பிற முக்கிய நாட்கள் போதும் வெளியில கொண்டு வர்றது வழக்கம். இந்த கோவில் சின்னதா இருக்கிறதுனால இவ எந்த இடத்தையும் வீணடிக்கல. கோவிலோட உத்தரத்துல கூட கங்கை அம்மனை அப்படியே வர்ணமா வரைஞ்சி வச்சிருக்கா. பார்க்க அவ்வளோ தெய்வீகமா இருக்கு. இந்த கோயில் சின்னதா இருந்தாலும் பக்தர்கள் மூலஸ்தானத்தை வலம் வரலாம் வெளிப்பிரதட்சணமா. அப்படி வெளிப்பிரதட்சணமா வலம் வரும்போது மூலஸ்தானத்தோட பின்பக்கத்துல ஒரு அரச மரம் இருக்கு. அரச மரத்துக்கு கீழே மேற்கு நோக்கிய ஒரு ஸ்ரீ கங்கை அம்மன் விக்கிரகத்தை வச்சிருக்கா. இந்த ஸ்ரீ கங்கை அம்மன் கோயிலோட சிறப்பு அம்சங்களை கோவில் அர்ச்சகரான ராமன் சொல்றத கேட்போம். ஓம் சக்தி மகமாயி கங்கை அம்மா தாயார் திருவடிகள் போற்றி. என் பேர் ராமன், திருராமன் சிவனடியார். ஏற்கனவே ஒரு ஆலயம் தொண்டு பண்ணிகிட்டு இருக்கோம். இந்த ஆலயத்துக்கு வந்து 3 வருடம் ஆகுது. சுவாமி வந்து மூலவர் தாயார் வந்து 500 வருட திருமேனி. மேலே இருக்க சுத திருப்பம், அருகாமல் உற்சவர் தாயார். பௌர்ணமி 7 மணிக்கு வந்து ஊஞ்சல் சேவை எவ்வரி மந்த்லி நடக்கும். அதன் பிறகு தாயார் வந்து அந்த அம்மா மூலவர் தாயார் வரும்போது அந்த அம்மா துணைக்காக வலது கையில் அவங்க பெரிய பிள்ளையும் இடது கையிலையும் அவங்க அண்ணனையும் கூட்டின்னு வந்திருக்காங்க. இந்த கோவிலுடைய சிறப்பு. இந்த கோயிலோட ட்ரஸ்டி வந்து திரு ஜி பாஸ்கர். அவரோட மொபைல் நம்பர் 9940578966. மற்றொரு ட்ரஸ்டி ஜி உமாபதி. அவரோட மொபைல் நம்பர் 9600087035. இதை தவிர திரு ஜி வாசு, திரு MC பழனி, திரு ஜி கார்த்தி இவர்களும் ட்ரஸ்டிகள் ஆவார்கள். இந்த கோயிலை பற்றிய இதர விவரங்கள் வேணும் அப்படின்னா www.visittemples.com அப்படிங்கிற வெப்சைட்டுக்கு போயிட்டு இந்த கோயிலை பற்றிய எல்லா விவரங்களையும் ஆங்கிலத்தில் வந்து படிக்கலாம். இல்லை பிற பாஷைகளில் வேணும்னா அதிலேயே மொழிபெயர்க்கிற வசதியும் இருக்குது. அப்படியே மொழிபெயர்த்து அவாவா பாஷைக்கு தகுந்த மாதிரி படிச்சுக்கலாம். அதை இதுவரை இந்த காணொலியை கண்டும் கேட்டும் மகிழ்ந்த பக்தர்களுக்கு visittemples.com சார்பாக ராகவாச்சாரியின் நன்றிகள்.